முக்கியமான ஒரு விஷயம் விஜய்க்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா, அதுவும் குறிப்பாக வந்து தலைநகரமான சென்னையில் வந்து பல இடங்களில் தண்ணி தேங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது சென்ற திமுக ஆட்சியில் வந்து அதுக்கு பம்ப்லாம் வச்சு எவ்வளோ பம்ப்லாம் பண்ணாங்க. பட் அதுலேயும் ஊழல் அப்படின்லாம் வந்து எதிர்கட்சியாக இருந்து அப்போதைய எதிர்கட்சியாக இருந்தால் அஇஅதிமுகலாம் குறை சொன்னாங்க. பட் நீங்கள் இப்போ வந்து இன்டெலிஜென்ட்டான ஆட்கள்லாம் கூட வச்சுருக்கோம், நாங்கள் வந்திருக்கோம், இந்த மாதிரி குறையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. தமிழகத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதான் சென்னையில் வந்து தலைநகரத்தில் இருக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து இந்த மழைநீர் கால்வாய்கள் சரியில்லாமல் இருக்குது. அதுக்கு சரியான பிளான்ஸ் நீங்கள் போட்டு அதை பண்ணணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப குறை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அந்த சட்டம் ஒழுங்கை நீங்கள் சீர் செய்ய வேண்டும். ஏன்னா வந்து இதில் வந்து எந்த ஒரு முதல்வரும் டைரெக்டாக வந்து அவங்க வந்து ரவுடிசமில் போய் இறங்க போகிறது, எங்கேயோ ரவுடிசம் இருக்கும், அது இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியே இருக்கும். ஏன்னா இவங்க டைரெக்டாக போய் எந்த ஒரு முதல்வரும் போய்ட்டு அந்த ரவுடிசம் பண்ணுறவங்களையோ இல்லை வேறு ஏதாவது தவறுகள் செய்கிறவங்க வந்து அவங்க போய் அரெஸ்ட் பண்ண போதில்லை. அவங்க நியமிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அந்த மாவட்ட கலெக்டர் ஆட்சியர்கள் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், இவங்க கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நியமிக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் சரி, அதே சமயத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகளும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து 24/7 விஜிலில் இருந்தாங்கன்னா அது சரியாக இருக்கும்.